அவர் நல்லவரும் அவர் வல்லவருமாய் இருக்கிறார், இருந்தார், இருக்கிறார், இருந்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பயணம், ரைட்? அதனால தான் நாங்கள் சில பாட்டு பாடுறோம்ல, விசுவாச கப்பலிலே பிள்ளைகளே நாம் சொல்லி பாடுறோம்ல. இது ஒரு பிரயாணம், ஒரு பயணம். கிறிஸ்தவம் என்பது ஒரு வாழ்க்கை பயணம், ரைட்? இயேசுவோடு பயணிக்கிற ஒரு பயணம். ஆனால் உலகத்தில் நிறையா ஜனங்களை பார்ப்போம், நிறைய சூழ்நிலைகளை பார்ப்போம். ஆனாலும் இந்த பயணம் வந்து இயேசுவோடு பயணம். ஸோ எத்தனை பேர் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் பயணத்தை தொடருவீங்க? இல்லாட்டி இல்லை வேண்டாம் முடியாதுன்ட்டு எங்கேயாவது உட்கார்ந்துருக்கீங்களா? இன்னைய நாளிலே அப்படி ஒரு வேலை சோர்விலே உட்கார்ந்துருந்தார். இது வரும், சோர்வுகள் எல்லாம் வரும், முடியாது என்கிற நிலை வரும். எல்லாம் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், கெத்செமனேல போய் என்னால் முடியலை, இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளும். ஏன்னா அந்த பயணம் போக முடியலை, அவ்வளோ தூரம் வந்துட்டாரு. பட் அந்த பயணம் அவருக்கு போக முடியலை. அவருடைய வியர்வையெல்லாம் ரத்தமாச்சு தான். அந்த அப்படின்னா நரம்பெல்லாம் வெடித்து அதுலேருந்து ரத்தம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த பயணம் ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே உதவி செய்து அந்த பயணத்தை மேற்கொண்டார். ஆமென். இப்பொழுதும் அவர் ஒரு பயணத்தில் இருக்கிறார். அவர் வருவார், வந்து கொண்டு இருக்கிறார். எவ்வளோ தூரம் வந்துட்டார், அவர் இவ்வளோ தூரம் எழுப்பிட்டார். எங்கே அவர் காலை வச்சுட்ருக்கிறாருன்னு தெரியல. பட் ஒரு திருடன் வருவது போல, ஏன்னா திருடன் சொல்லிட்டு வரான் இல்லைல்ல. அதனால் யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோமோ அவர்கள் பாக்கியவான்கள். அப்படி ஆயத்தம்னா என்னது? டெய்லி ரெடியாக இருக்கணும். தெரியலை இப்போ வருவாரா, அப்போ வருவாரா. ஸோ ஆயத்தமாக இருக்கும். இந்த பயணத்திலே நாங்கள் ஆயத்தமாகவே போய் கொண்டிருக்க வேண்டும். ஸோ வேதத்திலே நாங்கள் ஒரு சிலருடைய பயணத்தை பார்க்க போகிறோம். அவர்கள் எப்படி பயணித்தார்கள், அந்த பயணத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் தீமைகள் நிறைய அவர்களுக்கு சவால்கள் வந்திருக்கும். அதையெல்லாம் எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள். முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம் ஆபிரகாம். நமக்கு நன்றாகவே தெரியும் ஆபிரகாமுடைய சரித்திரம். நிறைய நேரம் அவரை நாங்கள் விசுவாசிகளின் தகப்பன் என்று மட்டும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவரும் ஒரு பயணிக்கிறவர். அவர் ஃபஸ்ட்டு வந்து அவருடைய லைஃப்பில் வந்து ஃபுல் ட்ராவலிங் தான் இருந்தது, ரைட்? அங்கே 12ஆம் அதிகாரத்திலே முதல் 2லேருந்து அப்படி 4 வரை இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார். அது சுருக்கமாக சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற இடத்த விட்டு முதலாவது வா, ஊரை விட்டு வா. சும்மா கிடையாது, உன் தகப்பன் தாய் உறவு எல்லாத்தையும் விட்டுட்டு வா. அப்போ நான் உனக்கு காட்டுற இடத்துக்கு போ. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஆபிரகாம் இதற்கு முன்னே போகவில்லை, அவருக்கு தெரியாது, அந்த ஊரெல்லாம் தெரியாது. இப்போ மாதிரி கூகுளில் போட்டு பார்க்கவும் முடியாது இல்லை, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் வாக்கை நம்பி புறப்படுகிறான். ஸோ புறப்பட்டு போய் அவர் என்ன செய்கிறாருன்னா, அங்கே காண்பிக்கும் தேசத்துக்கு 1:2 வராரு. 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். சொன்னபடியே எப்படி? சொன்னபடி. இது ஒன்றும் தானாக ட்ராவல் பண்ணலை, தான் ஏதோ சும்மா இருக்கிறேன் நம்ம எங்கேயாவது போயிட்டு. இப்போ இந்த நிறைய பேர் வந்து ஹாலிடேஸ்க்கு ட்ராவலிங் போவாங்க. ஏன்னா அவங்க வேலை செஞ்சு அதனால் அவங்க ஹாலிடேஸ் போவாங்க நிறைய பேர். எனக்கெல்லாம் நாங்களாம் ஹாலிடேஸ் போனதே கிடையாது. அப்படியே நாங்கள் வந்து ஹாலிடேன்னு போனால் கூட அங்கே 4 ஊழியத்தை வச்சுக்கிட்டு தான் போகிறோம். தனியாக இது வரைக்கும் வெறும் ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு கிடையவே கிடையாது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். பிள்ளைகளையும் அப்படி பெருசாக பக்கத்தில் இருக்க எங்கள் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போய் ஒழிய, ஏன்னா நமக்கு வந்து மோஸ்ட்லி நாங்கள் ஹாலிடேயில் தான் இருக்கோம். நம்ம வந்து மற்றவங்கள மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இரவு பகலாக ஃபாரின் கண்ட்ரிலெலாம் அவங்க ரொம்ப வேலை செய்கிறதுனால அவங்க அதுக்குன்னு ஹாலிடே போட்டுருவாங்க. நம்ம ஆட்களுக்கு வீட்லேயே தான் இருப்பாங்க. சண்டே ஒரு ஹாலிடே போட்டுட்டு எங்கேயாவது சுற்ற போயிடுவாங்க. அந்த ஒரு நாள் எடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இங்கே பார்க்குறோம் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, அங்கே புறப்படுகிறார். 4ஆம் வசனத்தில் ஆபிரகாம் என்ன செய்கிறார், புறப்பட்டு போனார். அது பிறகு வந்து ஆரானை விட்டு புறப்பட்ட போது அங்கே அவனுக்கு வந்து 75 வயது. எத்தனை வயசு? ஆமாம், 75 வயசு. கூப்பிட்ற வயசாகுது ஊழியத்துக்கு. ஒரு 18 வயசில் கூப்பிட வேண்டாம் இல்லையா? ஆண்டவருடைய வழிகள் புரியவே புரியாது. சிலரெல்லாம் வாலிப காலத்தில் கூப்பிடுவார், சிலர் எப்போ கூப்பிடுவார், எல்லாம் பென்ஷன் ஆன பிறகு. உலகத்தில் பென்ஷன் கொடுப்பாங்கள்ல, பென்ஷன் கூட 75 வேலை, அது 56 சம்திங்கில். ஆமாம். அதுக்கு பிறகு அவன் அப்படியே போயிட்டுருக்கிறாரு. இப்படி போயிட்டுருக்கும் பொழுது 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீ இப்போ வந்து அடுத்த இடத்துக்கு நீ போகணும். அங்கே ஒரு பலிபீடெல்லாம் கட்டிக்கிட்டு முடித்த உடனே 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே ஒரு பலிபீடத்தையும் கட்டி கூடாரத்தையும் போட்டுடுறாரு. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்கெல்லாம் இன்னைய கணக்குப்படி நீங்கள் போட்டு பாருங்கள், சும்மா ஒரு 100 கோடி இருந்திருக்கும். சும்மா சாதாரண ஆள் கிடையாது. ஆனால் வேதம் அவர்களுக்கு கொடுத்த பேர் என்னது? பரதேசி. பரதேசின்னா என்ன?
வீடு வாசல் இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறவங்க தான் பரதேசி, ரைட்? இவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் வீடு வாசல் இல்லாமல் சுற்றவில்லை, எல்லாம் இருந்துச்சு. இவங்க நினச்சாங்கன்னா போகிற ஊரில் வீடு கட்டியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பணம் இருந்தது, வேலைக்கு ஆட்களும் இருந்தாங்க. அப்போ ஆளை பிடிச்சி என்ன செஞ்சுருக்கலாம், 1 வருஷமோ 2 வருஷமோ வீடு கட்டிட்டு போவோமே அப்படின்னா அவங்க பிறகு அப்படி பண்ணலை, கூடாரம். ஸோ அதனால் என்ன செய்கிறாருன்னா, அந்த 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கூடாரத்தை போட்டு அங்கே இருக்கிறாரு. அங்கே இருந்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இப்போ இந்த இடத்துலேருந்து நீ இன்னொரு இடத்துக்கு போன்னு சொல்கிறேன்னே கூடாரத்தை பெயர்த்து கொண்டு. இப்போ என்னென்னா 8ஆம் வசனம் பாருங்கள், பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து. இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குது, கட்டில் கூடாரத்தை. ஆமாம், சில நேரங்களில் சில காரியங்களெல்லாம் நம்ம லாங் டேர்ம் பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், உடனே பெயர்த்துக்கிட்டு போங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ கூடாரத்தை வெறும் கூடாரம் தான், அஸ்திபாரெல்லாம் போட்டு ஃபவுண்டேஷன் போட்ட வீடு கிடையாது. ஆனால் இவருடைய பிரயாணத்தில் இந்த வசனங்களை நீங்கள் அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் ராஜாக்களை பார்க்கிறார், பார்வோனை பார்க்கிறார், அமலேக்கு ராஜாவை பார்க்கிறார், சாலிமின் ராஜாவை விசிட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் எதிரி அவர் லைஃப்பில் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவர் சந்திக்கிறார். அதே நேரத்தில் நிறைய சேலஞ்சஸை சந்திக்கிறாரு. அது எல்லாத்தையும் சமாளித்து ஆபிரகாம் என்ன செய்கிறார், அந்த பிரயாணத்தை தொடர்கிறார். அதே போல் யாக்கோபை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அதில் அவர் அவர் பிளான் பண்ணி பிரயாணம் பண்ணவில்லை. ஆபிரகாம் கர்த்தர் சொல்லி பிளான் பண்ணி அவர் வராரு. ஆனால் இவருக்கு ஒரு சூழ்நிலை நிமித்தமாக ஓட வேண்டி வந்துச்சு. நமக்கு தெரியும், அங்கே ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை இவர் பெற்றதுனாலே அங்கே ஏசாவுக்கு கோபம் வந்தது. இவனை இப்போ கொன்னுறணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா இறந்தோடனே கொன்னுருவேன் அப்படிங்கிறாரு. அதனால அம்மா சொல்கிறாங்க, நீயே சாகணும், 2 பிள்ளைகளும் ஏன் சாகணும், அதனால என் தம்பி வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அங்கே அவரை உடனே அனுப்புகிறாங்க. ஸோ இவர் அந்த தம்பி வீட்டுக்கு போகிற வழியில் தான் நம்ம போன இடையில ஐ திங்க் டியூஸ்டேலியா மிக அழகாக நாங்கள் அந்த ஏணியை பற்றி பார்த்தோம். எப்படி அவர் தரிசனம் காண்கிறார், ஏணியின் தரிசனத்தை அந்த பிரயாணத்தில் தான் பார்க்குறார், ரைட்? அது ஒரு பெரிய ஒரு தரிசனம். அது இப்போ நான் விளக்க வரலை. ஆனால் இவர் இப்படி பிரயாணமாக வந்து ஒரு இடத்துல திருப்பி அவர் பிரயாணப்படுகிறார். அதாவது இப்போது 20 வருஷத்துக்கு பிறகு இப்போ இங்கே அப்பா வீட்டிலேருந்து மாமா வீட்டுக்கு போகிறாரு. மாமா நாரா ஆகிட்டார். இப்போ நாராயணவர் என்ன செஞ்சிட்டாரு, யாக்கோபை நாரா கழிச்சிட்டாரு. வெறும் மாமாவாக இருந்திருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவர் தாய் மாமா தானே. ஆனால் தாய் மாமாவுடைய மகளை கட்டுனதுனால என்ன ஆயிட்டாரு, மாமன் நார் ஆயிட்டார். ஸோ 20 வருஷமாக இந்த மாமன் நார் என்ன செஞ்சார், யாக்கோபை நாராக உடிச்சிட்டார். அவர் சொல்கிறாரு, நான் சொல்லலை, வேதம் சொல்லுது பாருங்களேன். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 41 பாருங்களேன். இந்த 20 வருஷம் இவர் 20 வருஷமாக வேலை செய்கிறார், சரியா? 38 பாருங்கள். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அடையவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. என்னன்னா உங்கள் கடாவை நான் அழகாக இருக்குது, தின்னவில்லை. நாங்கள் உங்கள் கடாவை சும்மா சாப்பிடலை, பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல், அதாவது அங்கே கரடிகளோ அல்லது ஓநாய்களோ கடிச்சு தீங்குமே அப்படிப்பட்டதை நான் கொண்டு வரவில்லை, அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். அப்படின்னா என்னென்னா, உங்கள் ஆட்டை ஓனாய் கடிச்சிட்டுன்னா அதுக்கீடாக ஏன் ஒரு ஆடை கொண்டாந்து கொடுத்துட்டேன். இந்த 20 இயர்ஸுடைய கதையை சொல்கிறாரு பாருங்கள், பிரயாணத்தை. பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். யாரோ ஒருத்தர் களவு எடுத்தது கூட அதையும் நீ கேட்டு வாங்கிட்டீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். அப்போ இந்த 20 வருஷ காலம் உங்களுடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் பாருங்களேன், 2 குமாரத்திகளுக்காக 6 வருஷம் உங்களுடைய மந்தைக்காக நான் 10 முறை என் சம்பளத்தை மாற்றி சம்பளத்தை நினச்ச நேரம்லாம் மாற்றினார். யோசிச்சு பாருங்களேன், இந்த யாக்கோபு யார்? ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய மகன், சகல சொத்துக்களும் இருந்தது, வேலைக்காரிகள், நல்ல ஒரு ஒரு தேசத்திலேயே ஈசாக்கை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஈசாக்கு அந்த தேசத்திலே கனம் உள்ளவனாக இருந்தான். அந்த தேசத்தில் இருக்கிற ஜனாதிபதி பிரதமருக்கு பயம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு கனம் பெற்றவரும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்தான். அவன் மகன் தான் என்ன பண்ணிட்டுருக்கான், கருகருத்து
ஆடு மேய்ச்சிக்கிட்டு யோசிச்சு பாருங்களேன், ராத்திரி தூக்கம் இல்லை. எத்தனோ ராத்திரி நான் காவல் செய்தேன். யோசிச்சு பாருங்கள் அவரோட பிரயாணம் எப்படி இருக்கிறது என்று. நம்ம நிறைய நேரங்களிலே நம்ம பிரயாணம் சும்மா அப்படி ரோசாப்பூ மாதிரி இருக்கும். அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அந்த அது அப்படி போட்டு படுப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் சும்மா கதையெல்லாம் காட்டுவாங்க. ஹனிமூனுக்கு வந்து ரோசா இலையை போட்டுருவாங்க. டெய்லி நம்ம அப்படி தான் படுக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி இருக்காது லைஃப். அதெல்லாம் சும்மா யாராவது கல்யாணம் கட்டி இந்த மரத்தை சுற்றி சுற்றி ஆடி இருக்கீங்களா? இல்லை யாராவது சொன்னீங்களே, இல்லாட்டி இனி ஆடலான்ட்டு நினச்சிருக்கீங்களா? அதெல்லாம் சும்மா, அது லைஃப் கிடையாது. சும்மா அதெல்லாம் பைஸ்கோப்பும் போல சும்மா ஒரு முசுபாத்திக்காக குஷிக்காக யார் நம்ம அப்படி மரத்தை சுற்றி அப்புறம் அப்படி அங்கே ஓடுறது எல்லாம் அப்படி கிடையாது. லைஃப்பில் வந்து நிறைய நன்மைகள் பயணத்தில் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த காலகட்டத்திலே இந்த செய்தியை வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. ரைட்? ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்தான், ஈசாக்கு ஆசீர்வாதமாக இருந்தான், யாக்கோபு ஆசீர்வாதமாக இருந்தான், உண்மைதான். ஆனால் அவனுடைய லைஃப்பை பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார்ல, ஆபிரகாமை பார், அவன் வாழ்க்கையை பார், கேட்டு விசாரி. அப்போது ஆபிரகாம் கூட எவ்வளோ சேலஞ்சஸை சந்தித்தார். ஈசாக்கும் அப்படித்தான், யாக்கோபும் அந்த மாதிரி தான். அப்போ லைஃப்பில் வந்து எல்லாமே அப்படி இந்த ஜாலியாக இருக்கணும், ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து எப்படி வந்து சுவிசேஷம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நகை நட்டு எல்லாம் வாங்கிடுவீங்க, வீடு வாங்கிடுவீங்க. ரைட்? ஆனால் சில சர்ச்சுக்கு போனால் இருக்கிற நகை நட்டும் இல்லாமல் போயிடுது. எல்லாத்தையும் நம்ம இழக்க வேண்டிய நேரம் இருந்தது. அப்போது இந்த உபதேசத்திற்கு நாங்கள் மயங்கக்கூடாது. அது ஒரு உபதேசம், அது ஒரு கள்ள உபதேசம், அது வேதத்தின் உபதேசம் கிடையாது. செழிப்பாக இருப்போம் என்பது உண்மைதான். ஆனால் சுவிசேஷம் என்பது வந்து எனக்கும் உங்களுக்கும் சுவிசேஷத்தை ஏன் கொடுத்தார் என்றால், அது சுவிசேஷம் என்பது எனக்காக இயேசு கிறிஸ்து விலை கிரயம் செலுத்தி விட்டார். அதாவது என்னென்னா, என்னுடைய பாவத்துக்கு என்னது கிரயம் செலுத்திட்டார். மரணம் தானே வரணும், மரணத்துக்கு பதிலாக அவர் மறித்து இப்போ என்ன செஞ்சிட்டார், இந்த அவங்க ஜெயத்தை கொண்டாந்து கொடுத்துட்டேன். அதுதான் சுவிசேஷம். இயேசு பிறந்தார், இயேசு மறித்தார், கிரயம் செலுத்தினார், உயிரோடு எழும்பினார், பரமேறினார், திருப்பி வரப்போகிறார் கூட்டு. அதுதான் சுவிசேஷம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்தீங்கன்னா, இந்த சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கிடைக்கும், உங்களுக்கு நாடு கிடைக்கும், உங்களுக்கு அது கிடைக்கும். அது பிரச்சனை இல்லை. கிடைக்கிறதுனால கிடைச்சது நல்லது, கிடைக்கலனாலும் நல்லது. ஆனால் அதுவே நம்ம வந்து அதுக்காக பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும்னு கிடையாது. பேலன்ஸாக இருக்க வேண்டும், மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாருக்கும் ஆசை இருக்கா இல்லையா? நல்லா இருக்கணும், வீடு வாசல் வாங்கணும், நகை நட்டு வாங்கணும், வெளியூருக்கு போகணும், எல்லாம் ஆசை இருக்குது. ஆசைகளை அவர் நிறைவேற்றுவார். ஆனால் இந்த பயணத்தை எப்படி எனக்காக நியமித்து வைத்திருக்கிறார் என்னென்றால், பவுல் சொல்கிறார், நியமித்த ஓட்டம். என்ன ஓட்டம்? ஆமாம், இப்போ இந்த பக்கத்தில் உங்களுக்கு நியமித்த ஓட்டம் இங்கே இருக்காது, இவங்களுக்கு நியமித்த ஓட்டம் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு நியமித்த ஓட்டம் எனக்கு இருக்காது, என்னுடைய ஓட்டம் உங்களுக்கு இருக்காது. ஓட்டம் என்பது தனித்தனி ட்ராக். இன்னொருத்தர் ட்ராக் கூட ஓட பார்க்காதீங்க. கடைசியில் நீங்கள் போய் அங்கே ஜெயம் அடிச்சுட்டு போய் நிற்பீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, உன்னுடைய ட்ராக்கில் வந்தியாது. ஃபர்ஸ்ட்டாக வந்தால் கூட என்ன இருக்காது, அவ்வளோதான், கப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்? ஆமாம், அந்த ட்ரக்லேயே ஒருவேளை ட்ரக்லேயே ஓடி ஆமாம் மாதிரி வந்தால் கூட ஒரு என்ன ஆறுதல் பரிசாவது கிடைக்கும். புரியுதா? இல்லைன்னா கிடையாது. ஸோ அதனால் அந்த ட்ரக் என்ன அழைப்பு, என்னோடய பயணம்